இதான் நான் யூஸ் பண்ணுற கோரஸ் பேஸ் 3ன்ற வாட்ச். ஒரு 10 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ரன்னிங் வாட்ச், பியூர்லி ஃபார் ரன்னிங். இது வந்து நம்ம மற்ற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இந்த ஃபோன் அக்சஸ் பண்ணி பேசுறது, மெசேஜ் அக்சஸ் பண்ணுறது, அது போக வந்து நம்ம ஒரு ப்ரௌசிங் இந்த சம்மந்தமாக ஏதாச்சும் ஒன்று பார்க்குறது, அதெல்லாம் இதில் எதுவும் பண்ண முடியாது. அதாவது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறோம், என்ன ஹார்ட் ரேட்டில் ஓடுறோம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக இது வாங்குறது. இது வந்து ஏன் இந்த கரெக்டாக கோரஸ் பேஸ் 3 இந்த வாட்சை வாங்கினேன் அப்படின்ற ரீசன் நான் சொல்கிறேன். ரன்னிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 வாட்சை சொல்லலாம். அமேஸ்ஃபிட்னு ஒன்று இருக்குது, கோரஸ்ன்றது 2வது, 3வது கார்மின்றது. இந்த கார்மின்ற வாட்ச் வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ரீமியமான லெவலில் இருக்கும். அமேஸ்ஃபிட்ன்றது ரியல்மி, ரெட்மி ஃபோன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேசிக் லெவலில் என்ட்ரி கொடுக்குற ஒரு பிராண்ட். அது கோரஸ்ன்றது மிட் செக்ஷனில் சாம்சங் மாதிரி ஒரு பிராண்டுன்னு எடுத்துக்கிடுவோம். எக்ஸாக்டாக இந்த கோரஸ் பேஸ் 3 வாங்கினதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை கார்மினோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு போட்டால் தான் அந்த இதை வாங்க முடியும் நம்ம. இதே இது அமேஸ்ஃபிட் TRX 3ன்னு ஒரு மாடல் இருக்குது, அது 20,000 ரூபா வருது. அப்போ அதை வாங்கியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதோட அக்யூரசி வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அதோட அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அக்யூரசினா எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போகிறோம், ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறோம் அப்படின்னா அதில் அக்யூரசி வந்து ஒரு 50-100 மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுது அப்படின்னா, இதில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து ஒரு 10-20 மீட்டர் டிஃப்ரென்ஸில் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதனால தான் இதை வாங்கினேன் நான். இதில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதோட LCD டிஸ்பிளே, அது போக இதோட டச் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஸ்பிளே வந்து சைஸும் சின்னதாக இருக்குது. இந்த ரவுண்டு டயல் இருக்குது, இது சைஸும் சின்னதாக இருக்குது. எனக்கு கட்டியிருக்கிறதுக்கு ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குது. அமேஸ்ஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதோட டயல் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. அது வந்து ரகட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 400 வாட்ச் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, கையில் ஃபோனையும் கேமராவையும் சேர்த்த மாதிரி வச்சு என்னால் ஓட முடியல. 2வது நான் வந்து இதுக்கப்புறம் லெவல் அப்கிரேட் ஆகணும். நான் வந்து இதை பற்றி 4 விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஹார்ட் ரேட் சென்சார்லாம் இருக்குது. ஹார்ட் ரேட்டை வந்து மானிட்டர் பண்ணி ஜோன் டைப் ரன்னிங் இதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இது ப்ரொஃபஷனல் இல்லை, பேஷனும் இல்லைன்ற பட்சத்தில் தேவையில்லை, ஃபோனை கேரி பண்ணியே நீங்கள் ஓடிக்கலாம்.